ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். லைக் ஜேகே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ. ஓகேவா? அவன் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பர்சன். ஸோ இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஒரு என்ன பொசிஷன்னா அசோசியேட் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட நார்மல் ரொட்டீன். நீங்கள் 2 பேருமே எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களை விட பிடிச்சிருந்தா மறக்காம மேஞ்சல் ஃபேஸ்பால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்களா நீங்கள் தான். இன்றைக்கும் லேட்டா இதோட அந்த பாஸ் வாழ்னு கத்துவான். என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஏஞ்சி கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்களா எப்போவுமே நீங்கள் ஒரு 12 மணின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைம் தான். ஆனால் நீங்கள் 9 மணிக்கெலாம் அலாரம் வைப்பீங்க. ஆனால் எழுந்திருந்து 11 மணிக்கு தான் எழுந்துவீங்க. இதே உங்கள் டெய்லி ரொட்டீன். உங்கள் ஆஃபீஸ் போகிறது, சீக்கிரமாக இருந்தணும்னு பார்ப்பீங்க. சரியான சோம்பேறி நீங்கள். இப்படியே தினமும் போயிட்டு உங்கள் பாஸ்ட்டு செம்ம திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஏஞ்சி கிளம்பிட்டீங்க. இப்போது பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் நேரமாக இன்னும் தெரில, பஸ்ஸு வரல. என்ன பண்ணுறது? ஐயோ, நமக்குன்னே எல்லாம் நடக்குதேடா. அதுக்கப்புறம் பார்த்துட்ருக்கீங்க, பஸ்ஸு பொறுமையாக வருது. இப்போயே வந்து 11:30 ஆகிடுச்சு. நீங்கள் அங்கே போகணும், 12 மணிக்கெல்லாம் இருக்கணும். இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு டிராஃபிக்கே டைம் ஆகிடும் போல். நீங்கள் அப்படியே டைம் பார்த்துக்கிட்டு ஐயோ சீக்கிரமாக போடான்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஆஃபீஸ் ரீச் ஆகுறீங்க. மணி 12:15. நீங்கள் போனோடனே உங்கள் பாஸ்ட்டேருந்து கால் வருது. கம் டு மை கேபின். ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஏன் உனக்கு டைமுக்கு வர தெரியாதா? ஆமாம், உனக்கு எத்தனை நாள் சொல்கிறது? இது 1-2 நாளில் நீ வந்து 1 வருஷம் ஆக போகுது. சேம் ரொட்டீன். வாட் இஸ் திஸ் வயான்? பாஸ், வயான், வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? ஒரு பஞ்சுவாலிட்டி எதுவுமே கிடையாது அவனுக்கு. நீ இந்த ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ், சாரி பாஸ், இனிமேலும் அப்படி பண்ண மாட்டேன். சேம் எக்ஸ்கியூஸ். இதே தான் நேற்றும் பண்ணேன். அதே தானா? எதாவது புதுசாக இருக்கா? எந்த மாடுலேஷனில் சொன்னாலும் நீ அதே தானே சொல்ல போகிற, அதே தானே திட்ட போகிற. நான் மட்டும் ஏன் இப்படி சொல்லணும்? என்ன? இல்லை பாஸ், சாரி, இனிமேல் கரெக்டாக வந்துடுறேன். ஓ. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. அவர் சிரிச்சிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் லேட்டு. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படியே உட்காடுறீங்க. இவகிட்ட அர்ச்சனை வாங்கினாதான்டா இன்றைக்கி நாளே ஒழுங்காக போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே புலம்பிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது. ஹலோ, சொல்லுமா. என்னம்மா பண்ணுற? என்னம்மா பண்ணுவேன், ஒர்க்கு தாம்மா, சொல்லுமா. வயன், நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. எது, பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன திடீர்னு சொல்கிறீங்க? அம்மா ப்ளீஸ்மா, வாமா. நான் எத்தனை நாளாக சொல்லிகிட்ருக்கேன், ப்ளீஸ் இன்றைக்கி வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து வாமா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து 2-3 வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. சரி, என்ன பண்ணுறது, ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து உங்கள் பாஸ்ட்டை சொல்லணும்ல. நாளைக்கு எப்படி இருந்தாலும் 2 நாளாவது ஆகும் உங்கள் ஊருக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. இவன்ட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சமாளிப்போம். அதுக்கப்புறம் போகிறீங்க. பாஸ், கமன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு, பாஸ், என்ன வயன்? பாஸ், எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் பாஸ். ஏன், என்னாச்சு? பாஸ், பாட்டி செத்துட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க நீங்கள். வயன், எதுக்கு அழுகிற? பாஸ், எனக்கு பிடிச்ச பாட்டி பாஸ்,
எனக்கு இப்போ தான் கால் வந்துச்சு பாஸ், ப்ளீஸ் பாஸ், இன்றைக்கி வேலையை பார்த்துட்டு போகிறேன், நாளைக்கு பாட்டியாக பார்க்கணும் பாஸ், என் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டு சொல்கிறீங்க. வயன் இதுக்கே அழுகிற? ஐயோ சரி லீவு தானே வேணும், 2 நாள் தானே, போய் எடுத்துக்கோ போ, அழாத அப்படின்றாரு. ஓகே பாஸ், சரி தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை தரிச்சிட்டே போகிறீங்க. அவன் பார்த்துட்டு சே ரொம்ப பிடிச்ச பாட்டி போல், சரி 2 நாள் தானே அப்படின்ற மாதிரி அவனும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பான் போல், ஸோ அவன்கிட்ட கால் பண்ணி நீ பார்த்துக்கோவா என்னோட ஒர்க்கை அப்படின்றான். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன ஒர்க்கோ அதை முடிச்சுட்டு 2 நாள் லீவுடா ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பிளேஸே. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஜன்னலை சாஞ்சிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ ஒரு லைக் 1 or 2 ஹவருக்கு அப்புறமா உங்கள் ஊரே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இறங்கினோன்னா அப்பா இந்த வேலை எதுவும் இல்லை, 2 நாள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக இறங்கி வந்துட்டுருக்கீங்க. வந்தோன்னே உங்கள் அம்மா வாசலே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வருவீங்கன்னு. அம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. வாடா உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு, எப்போ நான் கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காரணம், ஏன் ஒயன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நான் என்ன பண்ணம்மா, அந்த பாஸ் இருக்கான்ல அந்த அறிவு கட்டவன், அவன் லீவே கொடுக்க மாட்டாமா. சரி வா அப்படின்ற மாதிரி அப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்க. ஆமாம் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எப்போ வரேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்கம்மா. அம்மா மேக்கப் போட்டு கிளம்ப வேணாம்மா. நான் சொன்னேன்டி, அவங்க தான் கொஞ்சம் வேலை இருக்குது சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் புடவை கட்டிட்டு அப்படியே இப்போ தான் ஒரு பொண்ணு மாதிரி கிளம்புறீங்க. நீங்கள் பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் ஆம்பளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கிளம்பி வரீங்க. ஆமாம் எப்படி இருக்கா, அழகாக இருக்கேண்ணா. வயன் இன்றைக்கி தாண்டி பொண்ணு மாதிரி இருக்க, இத்தனை நாள் பையன் மாதிரி இருக்கண்ணா. அது எப்படி உன் வாயால் சொல்கிறது, அது எப்படி உன் வாயால் சொல்கிறத சொல்கிறேன், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்றங்க. உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி வா அழகாக இருக்கடி அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே சுற்றி போட்டு அப்படியே கூப்பிட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சு. நீங்கள் அப்படியே வெக்கமாக இப்போ தான் பொண்ணு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. வயன் போய் காஃபி கொடுமா அப்படின்றாங்க. ஸோ லைக் எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறீங்க. வயன் மாப்பிள்ளையை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்படியே பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அப்போ தான் மாப்பிள்ளை ஃபேஸே பார்க்குறீங்க. அதை பார்த்த அடுத்த செகண்டே உங்கள் தட்டில் அந்த தட்டு வச்சுருப்பீங்கள்ல அந்த தட்டு ஆடி தொம்முன்னு கீழே போடுறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே பாஸ் நீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் வாய் கொலருது. அப்படியே அவன் பார்க்குறான். எதுக்கு இப்போ கீழே போட்ட? பாஸ் சாரி பாஸ்ன்னு சொல்லிட்டு 1008 தடவை நீங்கள் பவ் பண்ணிட்டு இருக்கீங்க. வயன் ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்கு இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் கத்துறாங்க. அவனும் பார்த்துட்டு இருக்கான் எதுவுமே புரியாமல். ஒரு ஹைலைட் என்னென்னா மாப்பிள்ளை ஜேகேன்னு உங்களுக்கு தெரியாது, பொண்ணு நீங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் தெரியாது, உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஒருத்தர் தெரியும்னு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் கோஇன்சிடென்ஸாக நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அவனும் பார்த்துட்ருக்கான். என்ன வயன் மாதிரி இருக்குது, அவங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலே அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் போச்சுடா இதுக்கப்புறம் வச்சு செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த தட்டை வச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஏன் வயன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா அவர் தாம்மா என் பாஸு, ஏம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? அவன் நம்ம தூரத்தை சொன்னான்டி, உனக்கு முறை வரும் அதனால தான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்காங்க போல். ஆனால் அந்த பையனுக்கு உன் ஃபோட்டோலாம் காட்டல, அவன் வந்து சும்மா கடமைக்கு தான் பார்க்க வந்திருக்கான். அந்த பையனுக்கும் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். சரி சும்மா அவங்க அம்மா சொன்னாங்களேன்றதுனால தான் ஒன்றையும் வர சொன்னேன். அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, கொள்ள போகிறோமா ஒன்று, நான் வேறு போய் சொல்லிட்டு வந்தேன், மாட்டினான்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடக்குதுன்னா, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஜேகேவை ஒத்துக்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்கு, என்ன பிடிச்சிருக்கா, என்னடா இவன் பண்ணுறான், ஐயோ ஆஃபீஸ்லேயே அவன் தொல்லை தாங்காது, வீட்டில் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா காதுலேருந்து கொசு கொசுன்னு ஓதுறாரு. ஐயோ என்ன சொல்கிறான்னு தெரியலையே,
ஆ ஆ ஏங்க பையன் ஓகேம்மா, ஓகேம்மா. பொண்ணுகிட்ட பையன் தனியா பேசணுமா? அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க உங்க வீட்லயும். அதோட டெர்ரஸ்க்கு நீங்க போறீங்க, பயந்துக்கிட்டே போறீங்க. பின்னாடி ஜேகே வரான். ஒரு திமிரான ஒரு சிரிப்பு அவன் ஃபேஸ்ல. "என்ன வயன்? உங்க பாட்டி நல்லா இருக்காங்களா? இல்ல எப்படி?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஐயோ! பாஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கால்லே விழுந்துட்டீங்க. "ஏய் ஏய் ஏய் என்ன பண்ற? பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அ இதெல்லாம் ஒரு ரீசன் லீவ் கேட்டா குடுக்க மாட்டீங்க. அதனால தான். ஆனா நீங்க தான் மாப்பிள்ளன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டல்ல, ஓடியிருப்பல்ல" அப்படின்ற மாரி சொல்றான். "ஐயய்யோ! இல்ல பாஸ் அப்பல்லாம் இல்ல." ம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எம்பாரஸிங்ல தலைய குனிஞ்சதால தான். எனக்குமே தெரியாது நீ தான் பொண்ணுன்னு. அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேணான்னு சொல்லியிருப்பீங்களா பாஸ்? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு பாஸ்ன்னு கூப்பிடுறத நிறுத்து. ஜேகேன்னே கூப்பிடு. ஆ அது கூப்பிடுன்னு சொன்னேன். ஓகே ஜேகே. ம். உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஆக்சுவலா நீ பண்ற சேட்டை, அப்பப்ப லேட்டா வந்து திட்டு வாங்குறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா நான் உன்கிட்ட பெருசா காட்டுனதில்ல. உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். உன்னோட முடிவு என்னன்னு நீ கீழ வந்து சொல்லு. உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். சரியா? ஆஃபீஸ்ல பாஸா இருப்பேன். வீட்ல உன் ஹஸ்பண்டா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட போறான். யூ வாஸ் லைக் வாவ்! பரவாயில்லையே இவ்வளோ நல்லா பேசுறானே அப்படின்ற மாரி. வாய தொறந்து அவன் ஒழுங்காவே பேசுனது கிடையாது. எல்லாத்தையும் திட்டுவானே தவிர, ஒழுங்கா பேசுனதே கிடையாது இதுவரையும். நீங்களா? இவன் நம்ம பாஸா? இல்ல புதுசா யாரா பொறந்து வந்திருக்காங்களா? சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ போறீங்க. ஜேகேக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க சொல்லுவீங்களா என்னன்னு? என்ன தினமும் திட்டு வாங்குவீங்க அவன்ட்ட. அவனும் அவ்வளோ திட்டுவான். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்னது அன்எக்ஸ்பெக்டட். நீங்க ஓகேன்னு சொல்லுறீங்க. ஜேகேக்கா வாவ்! பரவாயில்லையே! நம்மள புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாரி எல்லாருக்குமே ஷாக். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் கூட. ஸோ எல்லாருமே அப்ப பேசிக்கிறாங்க. ஸோ இங்க தான் பாஸு, நீங்க எம்ப்ளாயி அதெல்லாம் சொல்லவும் எல்லாருமே சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொய் சொல்லதும் உங்க அம்மா சொல்லியாச்சு. நீங்க மொறைக்கிறீங்க என் அம்மா சொன்னேன்ட்டு. எல்லாரும் அதுக்கு மேல சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஜாலியான ஒரு இது அப்படியே என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுது உங்களுக்கு. ஸோ ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளான ஒரு மேரேஜ் ஓகேவா? பெருசா யாரையும் கூப்பிடல. கிராமத்திலே அழகா முடிச்சாச்சு ஓகேவா? அவ்ளோ பியூட்டிஃபுல்லா நீங்க பிங்க் கலர் சாரி கட்டிருக்கீங்க. ஜேகே வேட்டி சட்டை போட்டிருக்கான். அவ்ளோ பியூட்டிஃபுல். என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு கப்புல யாரும் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு எப்படி சொல்றது? அந்த மாதிரி இருக்கீங்க 2 பேரும். ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்க வீட்டுக்கு எல்லாம் லைக் உங்க பொருள்லாம் எடுத்தாச்சு. உங்க வீட்ல எல்லாமே சொல்லிட்டு, நீங்க இப்ப ஜேகே வீட்டுக்கு போறீங்க. ஸோ உங்க ஊர் தான் ஜேகேவோ ஓகேவா? ஸோ அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ எல்லாருமே உங்கள வந்து வரவேற்கிறாங்க. நீங்க எல்லாம் சுத்தி பார்க்குறீங்க. நல்லாயிருக்கு வீடு எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாருமே நல்லா பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போயாச்சு. ஜேகேவும் அங்க வெயிட் பண்ணிட்டுருக்கான். "வா வயன், உள்ள வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். "ம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள கதவ சாத்திட்டு உள்ள வரீங்க. பால் குடுக்குறீங்க. பரவால்ல, பரவால்ல வை." அதோட என் கால்ல விழ போறீங்க. "ஐயய்யோ! வயன் பொண்ணு மாதிரிலாம் பண்ணாத" அப்படின்றான். நீங்க செம்ம சிரிப்பு. "என்ன ஜேகே இப்படிலாம் சொல்றீங்க? நான் பொண்ணு தான்." அப்பப்ப ஞாபகப்படுத்து. சரி உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேணாம்னுங்க. அதுக்கப்புறம் உட்காந்துருக்கீங்க பக்கத்துல. "வயன், நான் உன்ன திட்டினேன்லாம் மனசுல வச்சுக்காத. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணலேருந்து. நீ ஃபர்ஸ்ட் டேவே எங்கேயோ உருண்டு பெரண்டு எப்படி வந்த ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ அன்னைக்கு வேகமா பஸ்ல நீங்க தான் சொன்னல சோம்பேறின்னு. வேகமா பஸ்ல ஏறுறப்பயே எங்கேயோ அந்த கால் ஸ்கிட்டாகி விழுந்து அங்கங்க அடிபட்டுருக்கும். உங்க முடி நல்லா இப்படி காக்கா குருவி கூடு மாரி இருக்கும் உங்க முடி. அப்படிதான் வந்து அப்படியே சரி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க உள்ள வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் லைக் சரி பண்றதுக்குள்ள ஜேகே வந்திருப்பான். அவன் தான் பாஸ்ன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிருப்பான். ஸோ அத சொல்றான். "அப்போ அன்னைக்கு என்ன பார்த்தீங்களா?" "ஆமா." நான் அன்னைக்கு பார்த்தேன். அது இன்னுமே என்னால மறக்க முடியல வயன். ஸோ அதனால தான் உன்ன உன்ன செலக்ட் பண்ணது அப்படின்றான். ஆக்சுவலா இந்த மாரி கிளம்ஸியா வந்தா எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது? பிடிக்கவே பிடிக்காது. ஆனா உன்ன பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் புடிச்சிருச்சு. அதனால தான் உன்ன உடனே ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்றான். நீங்க அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க.
அப்போது நான் மட்டும் ஒன் சைடாக லவ் பண்ணல போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன என்ன லவ் பண்ணியா? ஆமாம். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ எப்போ பார்த்தேன், நீங்கள் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருந்தீங்க. உங்கள் ஒர்க்கில் அவ்வளோ சின்சியராக எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய டைம் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை நான் எப்போவுமே மறந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் தினமும் நீங்கள் போட்டு வர ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் ஷர்ட் கலர் என்ன மாறுது, உங்கள் பேண்ட் கலர் என்ன போட்டிருக்கீங்கன்னு நான் தினமும் நோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனே பேண்ட் பார்க்குறான், அட பாவி கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ நோட் பண்ணியிருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் வந்து ஒரு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க தயக்கமாக. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறேன், நீங்கள் ஷையில் அப்படியே கீழே குனிகிறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு வேன் என்ன ரொம்ப ஷையாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கீழே குனிகிறேன். நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் குனிஞ்சிட்டு போகிறீங்க. ஏய் குடிஞ்சு கீழே விழுந்துடாத அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு இருந்தாலும் ஒரு ஷையாக இருக்குது, என்னதான் லவ் பண்ண பையனாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த ஷைனஸ்லாம் நான் போக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் இருக்குல்ல அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ அங்கங்கே லைட்டாக கிஸ் பண்ணி ஜென்டலாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து லைக் எந்த ஒரு ஷையும் ஆகக்கூடாது, எம்பரஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக அங்கங்கே கிஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ அன்னைக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான மேக்கவுட் செஷன் நடக்குது. ஸோ உங்கள் லைஃப் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. நீங்கள் வந்து ஒன்றா இப்போ வந்து ஜேகேயோட அப்பார்ட்மெண்ட்லேயே போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா யாருமே வரல. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் எல்லாமே காரில் தான் வந்தீங்க ஜேகே கூட. ஆனால் ஆஃபீஸில் இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு. தினமும் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேக்கப் செஷன் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியான லைஃப், செம்ம ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் தினமும் குக் பண்ணுவீங்க. சில நேரத்தில் ஜேகே டக்குன்னு எப்படின்னா சில நேரத்தில் சீக்கிரமாக எழுந்தினானா அவன் குக் பண்ணிடுவான். நீங்கள் அவனோட சாப்பாடுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுவீங்க. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக சமைப்பான் உங்களை விட. நீங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சுருவீங்க. ஆனால் அவன் செஞ்சானா ராஜ விருந்து மாதிரி செய்வான். அவனோட சமையலுக்கு நீங்கள் அடிமை. அப்படி தான் தினமும் ஊட்டி விட்டுக்கிறது, கேர்லிங்கு, அவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப். எப்பப்போ நீங்கள் வெளில போயிட்டு வருவீங்க, நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் அப்பப்போ ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு ஒர்க்குமே கம்மியாக தான் அசைன் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுவீங்க பாஷாலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே 1 year ஆகியிருக்கும். இதுதான் தொடருது. ஆனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஜேகே அடிக்கடி உங்கள் ஆஃபீஸில் இருக்கும் போது கால் பண்ண மாட்டான், சாப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சமாக எல்லாமே இந்த கேர்ட்லிங் மேக்கப் செஷன் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் 2 பேரும் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு ஸ்பான்டேனியஸாக நம்ம பண்ணுவோம், சரி அவன் பண்ணலன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அது கூட வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த ஒரு பாண்டிங் அப்படியே கம்மியாகுது. அவன் வந்து வேலையில் இருந்தானா நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுவீங்கல்ல, அவன் ஓவர் டைம் கொஞ்சம் இருக்கும், அதை பார்த்துட்டு லேட்டாக வருவான். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கிறதே கஷ்டம். ஒரே கம்பெனியில் தான், ஒரே இதில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரே ஆஃபீஸில். பட் உங்களுக்குள்ளே ஒரு அந்த அன்னோன்யம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எதுவுமே இல்லை. அப்படியே ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. என்னடா பெருசாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அவ்வளோ நல்லா என்கிட்ட பேசுவானே. நம்ம காலைல போனால் கூட நீங்கள் லேட்டாக போவீங்கள்ல, ஸோ அது கூட அவன் திட்டுறது கிடையாது. சரி ஓகே லேட்டாக வந்துட்டியா, அப்போ சரி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். நீங்கள் அது எல்லாமே பழைய ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்து வேலையில் அவ்வளோ பிஸி ஆகிட்டான். உங்ககிட்ட சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, அது கூட எதுவுமே கேட்கறது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பான், ஒரு 6 மணி போல். ஜேகே சொல்லுவேன், நாளைக்கு வெளியில் போகலாமா? சரி ஓகே நான் பார்க்குறேன். பார்க்குறியா? ஏன் என் கூட வரமாட்டியா? ஏன் வருவனே, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுற. இல்லை நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. ஜேகே நாளைக்கு சண்டே, நாளைக்கு கூடமா மீட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வேன், ஒரு ஃபாரின் கிளைண்ட். உன் இஷ்டம் ஜேகே,
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், சரி பரவாயில்ல, சரி மார்னிங்கு பார்த்துக்கலாம், இவளை கூட்டிகிட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஸோ ஜேகே ஃபஸ்ட்டே எழுந்துச்சி குளிச்சுட்டு வரான். செம்ம ஹாட்டாக இருக்கான், ஓகேவா. ஒரு டவல் கட்டிட்டு வெளில வந்துட்டுருக்கான், தலையை துடைச்சிக்கிட்டே. அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ டேம் ஹாட்டாக இருக்கான். நீங்கள் அப்போ தான் கண் முழிச்சிருப்பீங்க, கண் முழிச்சோன்னா கண்குள்ளா காட்சி. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வா செம்மையாக இருக்கான். ஆனால் என்ன, என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனே, மேக் அவுட் கூட பண்ண மாட்டான், பண்ணாலும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணுற, ஏஞ்சி வா போகலாம். அப்போது நீ இன்னைக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வரேன் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துச்சி கிளம்புறீங்க. அதோட இல்லை 2 பேரும் சாப்பிட்டுட்டு காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே சொல்லுவான். நான் ஒன்று கேட்கவா? கேளு. இல்லை ஏன் முன்ன மாதிரி என் கூட பேச மாட்டேற, பெருசாக என் கூட வெளில வர மாட்டேற? நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன இருக்குது? உன் கூட நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன், நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற? இல்லை ஜேகே, நீ முன்னாடி இருந்த பாண்டிங் என்கிட்ட இல்லாத மாதிரி தோணுது. வயான், நீ ஏன் அதை நினச்சிட்ருக்காத, உனக்கே தெரியும்ல நம்ம இப்போ எவ்வளோ பெருசாக ஒர்க் போயிட்டுருக்குன்னு. அதுவும் நம்மளுக்கு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சரி நீ ஆஃபீஸில் அப்படி பண்ணுற, திருப்பி என்ன, ஏன் திருப்பியும் நீ வீட்டுக்கு வந்தோடனே நார்மலாக இல்லை? அதோட அவன் காரை நிறுத்திடுறான். செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. இப்போ என்ன வேணும் வயான்? நீங்கள் அப்படியே காரை விட்டு வெளில வந்துட்டீங்க. அது கொஞ்சம் ஹைவேஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் 1 வே ரோடு, ஓகேவா. ஸோ நீங்கள் வெளில வந்துட்டீங்க. ஜேகே வந்து இந்த பக்கம் ரைட்டில் இருக்கா, நீங்கள் இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கீங்க. ஸோ அது 1 வே ரோடு தான் சொன்னால. ஸோ அவன் காரை விட்டு வெளில வந்து அந்த ஓரத்தில் தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் இறங்கி வந்துடுறீங்க. ஆமாம் ஜேகே, நீ முன்ன மாதிரிலாம் இல்லை, நமக்குள்ளே இருக்க பாண்டிங் ஏதோ குறையுது. அது மட்டும் இல்லை, நீ ஒரு நாள் கூட இப்போல்லாம் மேக் அவுட் செஷன் கூட பண்ணுறதில்ல, பண்ணாலும் பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஜேகே. அப்படியா வான், ஏன் அப்படி உனக்கு தோணுது? உனக்கு தினமும் அப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம இதுக்காக தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன் ஜேகே இப்படி கேட்குற? நமக்குள்ளே ஒரு அன்பு காதல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன், அது மட்டுமே நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் சும்மா நோயின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் உனக்காக லீவ் போட்டு வந்தேன், சும்மா அது பிடிக்கல இது பிடிக்கல, டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆமாம், எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை தான் முக்கியம். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா ஜேகே? எனக்கு நீ முக்கியம் இல்லை. இங்கேருந்து தயவு செஞ்சு வாயை மூடிடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன் ஜேகே? அடிக்க போறியா? அடி, இங்கே நான் சாகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் பைத்தியக்காரியாடி நீ இப்படியே பேசிட்டு இருந்தால் ஒன்று விட்டுட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு இங்கேருந்து விட்டுட்டு போ ஜேகே, எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல. நீ முன்ன மாதிரி இல்லை, நீ மாறிட்ட. நான் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போகிறான். சரி கார் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக ஒரு லாரி வந்து இடிச்சிடுது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. பார்த்தா நீங்கள் திருப்பியும் பெட்டில் இருந்து எழுந்துக்கிறீங்க. ஏய் எதுக்கடி இப்படி கத்துற? சரி கிளம்பல, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நீ போய் குளிச்சுட்டு வா. ஜேகே என்னடி காலைல கிளம்புனான்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக எழுந்துற, போய் கிளம்பு அப்படின்றான். இங்கே பார்க்குறீங்க. அப்போ நீ வரியா இன்னைக்கு? வரனே, கிளம்பு போய் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்க, கிளம்பு, டைம் ஆகுது. போய் கிளம்புறேன் அப்படின்றீங்க. ஸோ ஜேகேவும் போகிறான். போயிட்டு போய் ட்ரெஸ் மாற்றிட்டான். நீங்களும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு பொறுமையாக கிளம்பி போகிறீங்க. 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க. திருப்பியும் காரில் போயிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜேகே ஸ்டார்ட் பண்ணுறான். வயன், நீ முன்ன மாதிரி இல்லை வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம், நீ முன்ன மாதிரியே இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட வயன். நமக்குள்ளே இருக்க பாண்டிங் எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்குது. முன்ன மாதிரி நீ அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக என் கூட இருக்க மாட்டேற. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம கூட கேர்டலிங் எதுவுமே ஒழுங்காக இல்லை. எனக்கு என்னமோ பழைய பாண்டிங் மிஸ் ஆகுது.
ஜேகே என்ன சொல்கிற? நீ தான் அப்படி இருக்க, நான் அப்படி இல்லை. அதோட ஜேகே கார் ஸ்டாப் பண்ணிட்டான். திருப்பியும் கார் இறங்கி அவன் அதே பொசிஷனில் நிற்கிறான். நீங்கள் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க? இதை நான் உன்கிட்ட சொல்லணும். நீ தான் ஆஃபீஸ்னு ஓவர் ஒர்க்காக இருக்க. என் கூட ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. முன்னாடி மாதிரி நீ கால் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டேற. அந்தளவுக்கு உன் ஒர்க் முக்கியம் இல்லை? ஆமாம், எனக்கு ஒர்க் முக்கியம்தான். நீ தான் அப்படி இல்லை வயன். நீ ஒர்க்கை முடிக்கிற, உன் வேலையை பார்த்துட்டு போயிடுற. ஆனால் எனக்கு இருக்குது. நான் டயர்டாக வீட்டுக்கு வந்தால் சரி நம்ம ஒன்றா இருக்கலாம்னு நினச்சா கூட நீ அப்படி இருக்க மாட்டியே. உனக்கு டயர்டாக இருக்குன்னு சில நேரத்தில் நீ தூங்கிடுற. நம்ம 2 பேரும் பண்ணால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஜேகே என்ன சொல்ல வர? அப்போது வயன் லெட்ஸ் கெட் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அவன் திரும்பி அப்படியே போகிறான். ஜேகே நில்லு. அதுக்கப்புறம் ஜேகே நின்றுறான். என்ன வயன் வேணும்? டைவர்ஸ் செஞ்சு விட்டுரு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் லைக் அந்த பக்கம் கார்கிட்ட உள்ளே போகலான்னு பார்க்குறான். சேம் அதே மாதிரி ஒரு வண்டி இருக்குது. ஜேகே அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. திருப்பியும் உங்கள் பெட்டில் எழுந்திருக்கிறீங்க. ஜேகே ஜேகே அப்போ தான் அவன் பாத்ரூம்லேருந்து வெளில வரான். ஏய் என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க சோம்பேறி, போய் கிளம்பல அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே பக்குன்னு அடிக்குது. ஜேகே ஜேகே இன்னைக்கு ஜேகே என்ன போய் கிளம்புடி, காலைல போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் கிளம்பலையா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் தூங்கும் சோம்பேறி, போய் கிளம்புடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என் மூஞ்சே எவ்வளோ நேரம் பார்ப்பேன் இல்லை என் பாடியை ரசிக்கிறியா? ரசிச்சுக்கோ, அப்புறமேட்டு கிளம்பு, மணி ஆகுது அப்படின்றான். நீங்கள் போயிட்டு திரும்பியும் அதே மாதிரி கிளம்புறீங்க. திருப்பியும் அந்த பிரிட்ஜ் அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போனோன்னே ஒன் வே. நீங்கள் அப்படியே பொறுமையாக குளிச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. ஜேகே எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றீங்க. அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜேகே திருப்பியும் அதே மாதிரி நடக்குதில்ல? இல்லை அது திரும்பி நடக்கக்கூடாது. ஜேகே சொல்லுடி, வா உட்காரு. ஏன் வெளில நின்றுட்டுருக்க? உட்காரு வந்து காரில். ஜேகே அது உட்காருன்னு சொன்னேன், அதோட நீங்கள் உட்காருங்க. திருப்பியும் அதே மாதிரி போகிறீங்க. ஜேகே இது வேணாம், இது வெளில போவேண்ணா. இன்னைக்கு வெளில போவேண்ணா. ஏய் பைத்தியமாடி, உனக்காக எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிட்டு போகலான்ற, வா போகலாம் அப்படின்றான். எவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க, வேணாம். திருப்பியும் அதே மாதிரி அவன் அந்த பிரிட்ஜுக்கு போகிறான். திருப்பியும் அதே மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்க போகுது. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எங்கேயும் காரை நிறுத்தலை. 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் லைட்டாக ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ ஜேகே ஆப்போசிட்டில் அந்த லாரியில் விட்டுறான். ஸோ 2 பேருமே அதே இடத்துல இருக்கிறீங்க. திருப்பியும் லூப் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதே மாதிரி எழுந்துறீங்க. சோம்பேறி, இன்னும் எவ்வளோ நாட்டி தூங்குவ, ஏஞ்சி கிளம்பலாம் அப்படின்ற. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே மயக்கமே வந்துடும் போல். என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியல. நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வெளில போவேண்ணா, இன்னைக்கு வெளில போவேண்ணா. ஏய் பைத்தியமாடி, ஏஞ்சி கிளம்புடி, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, கிளம்பு போ சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூமில் தள்ளி விட்றான். நீங்கள் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே குளிச்சுட்ருக்கீங்க, கிளம்பி வரீங்க. ஸோ அதே மாதிரி லைக் ஜேகே வந்து சாப்பாடு எடுத்து வச்சு உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே ஏன் டல்லாக இருக்க? இல்லை உன்கிட்ட ஒரு சில விஷயம் பேசணும், வா காரில் போகும்போதே பேசலாம். இல்லை என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் பொறுமையாக சாப்பிட்றீங்க. திருப்பியும் அதே மாதிரி நடக்குமோன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே அதே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பாடு தட்டை அப்படியே வச்சுட்டு வெளில போகிறீங்க. ஜேகே காரில் உட்காந்துட்டான். கார் திருப்பி நாளைக்கு வாஷ் பண்ணோண்டி. சரி வா உட்காரு, உள்ள வா. ஜேகே அது என்ன தயங்கிட்டு இருக்க, உள்ளே உட்காரு, டைம் ஆகுதுல்ல, போயிட்டு இன்னும் சில இடத்துலலாம் போகணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சரி போகலாம். இதுக்கு என்ன முடிவு? எதனால் திருப்பி லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு? என்னதான் இதுக்கு வேணும்? என்னதான் பிரச்சனை?
ஒருவேளை இல்லை நான் செத்தா திருப்பி இந்த லூப் வராதோ? என்னாச்சு? சரி, இந்த லூப் நடக்கக்கூடாதுன்னா இந்த வாட்டி நான் சாகுறேன், நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் வந்து காரில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு நீங்கள் அந்த பக்கம் குதிச்சிடுறீங்க. அப்போது பின்னாடி வந்த கார் உங்களை ஏற்றிடுது. அந்த இடத்துல ஸ்டார்ட் அவுட். ஜேகே வயன் அப்படின்னு கத்துறான். இப்போது லைக் அவன் வந்து கனவுலேருந்து முழிக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் 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 அது கார்லேருந்து குதிச்சா வயனுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை அப்படியே தடவை பார்க்குறான். வயனுக்கு எதாவது கூடாது, வயனுக்கு எதாவது கூடாது. அதுக்கப்புறம் லைக் முழிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. இந்த வாட்டி என்ன திருப்பி லூப் ஆகுது. இந்த வாட்டி நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. ஜேகேக்கு அந்த லூப் வந்து 2 தடவை நடந்திருக்கும். ஜேகே அதேமாதிரி பயந்து எழுந்திருப்பான். எதுக்கு இந்த லூப் நடந்துக்கிட்டே இருக்கு? ஏன் வயன் சாகுறா? இல்லை நான் செத்துறேன். எதனால் இந்த லூப் நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை வயனுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனுக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி ரொட்டீனாக 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்புறீங்க, ஒன்றா சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஜேகேக்கும் ஒன்றும் புரியல. 2 பேர் சாப்பிடும் போதே இது வந்து திருப்பி எப்படி தான் ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2 பேருமே இங்கே வெளில போகணுன்னே யோசிக்கல, இது எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் காரில் ஏறியாச்சு, திருப்பியும் போயிட்டுருக்கீங்க. இது வயன்ட்டு கேட்கலாமா இல்லையா? இது ஜேகேட்ட கேட்கலாமா இல்லையா? இது திரும்பி நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக நீங்கள் தான் ஜங்குக் சொல்லுவாயன், எனக்கு என்னமோ இது லூப்பாக நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் அவன் பார்த்துட்ருக்கான். என்ன லூப்பா? ஆமாம் ஜேகே, இது நான் 7வது வாட்டி 8வது வாட்டின்னு நினைக்கிறேன். நம்ம இதே ரோட்டில் போகிறோம். ஒன்று உனக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை எனக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. இதை ஸ்டாப் பண்ணும் ஜேகே, இதை ஸ்டாப் பண்ணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜேகே. அவன் அப்போ தான் புரியுது உங்களுக்கும் இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. வயன் எனக்கும் அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இடத்துல சொன்னல ஸ்டாப் ஆகி சண்டை போடுவீங்கன்ட்டு, அந்த ரோடு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரே ரோட்டில் திரும்ப வந்துட்டு இருக்கீங்க, ஒரே பிளேஸ்க்கு. ஜேகே இந்த இடத்த இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணோம், மாடு கூட போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஜேகே நோட் பண்ணுறான். ஆமாம் வயன், இது 2வது தடவை இந்த பக்கம் வரும். அப்போ 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஜேகே இதுக்கு என்ன தீர்வு, என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. அப்போ எல்லா தடவுமே 2 பேரில் ஒருத்தவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவும் அதை நோட் பண்ணியிருப்பான். வயன் என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் ஜேகே அப்படி கேட்குற? சொல்லு, என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சொல்லு வயன், எதாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு, இதுக்கான சொல்யூஷன் அதான் மட்டும்தான் இருக்கும். ஜேகே அது சொல்லு. ஜேகே நீ முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி நம்மக்கிட்ட பாண்டிங் இல்லை ஜேகே. அது உன்கிட்ட முன்ன இருந்த லவ் என்கிட்ட இல்லையோன்னு தோணுது. நீ எப்பவும் போல் கால் பண்ணி சாப்பிட்டியா, என்னை கிண்டல் பண்ண வரத்துக்கு ஃபோன் அடிப்பேன், அதுவுமே இப்போல்லாம் இல்லை ஜேகே. எனக்கு ஏன் தெரியல அப்படி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே அப்போ உங்களை பார்க்குறான், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு. என்னை மன்னிச்சிட்டு வயன், நான் இதை வேணும்னே பண்ணலை. நான் 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 கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாகிட்டேன். மற்றபடி உன் மேலே லவ் குறைஞ்சிச்சுலாம் அப்படி எதுவுமே இல்லை வயன். என்னை மன்னிச்சிடு, உன்னை நான் அப்படி ஃபீல் பண்ண வச்சேன்னா. நீ நம்ம 2 பேரும் ஒன்றா சேரும்போது கூட எனக்கு அந்த ஒர்க் டென்ஷன் தான் இருந்தது வயன். அதனால தான் என்னால் ஃபோக்கஸ்டாக கூட அதில் இருக்க முடியல. புது ப்ராஜெக்ட், புது கிளைண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சுருக்கோம். என்னை நம்பி நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், நம்ம ப்ராஜெக்ட் நல்லா ஒர்க் ஆகணும், அந்த கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்.
இது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குவேன். அதனால தான் உன்னை பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்களும் ரியலைஸ் ஆகுறீங்க இவன் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் தெரியும் புது ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு. ஜேகே, என்னை மன்னிச்சிரு. நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கன்னு தெரிஞ்சும் நான் முட்டாள்தனமாக யோசிச்சுட்ருக்கேன்ல, என் மேலே உனக்கு லவ் போயிடுச்சு அப்படி இப்படின்னு. வாயன், அப்படிலாம் இல்லை. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான். நான் தான் உனக்கு அட்டென்ஷன் கொடுத்து உன்னை நல்லா பார்த்துருந்துருக்கணும். அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லையாவது உன்னை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போயிருக்கணும். நான் மட்டும்தான் உனக்கு இருக்கேன் இங்கே. உன்னை நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் வாயன். என்னை மன்னிச்சிரு. என்னையும் மன்னிச்சிரு ஜேகே. ஐம் ரியலி சாரி. நான் இதை வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஜேகே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், அது ஸ்டார்ட் ஆகலை. ஐம் சாரி ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு ஐ டூ சாரி வாயன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகான பேஷனேட்டான கிஸ் கொடுக்குறீங்க. அப்போது லைட்டாக ஒரு பிரைட்னஸ் வருது. காரும் தானாகவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஜேகே பார்க்குறான். சரி வாயன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் திருப்பியும் கார் ட்ரைவ் பண்ணுறேன். இந்த லூப் இப்போயாவது ஸ்டாப் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் ஓட்டுறான். எஸ், ஃபைனலி அந்த லூப் ஸ்டாப் ஆகி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறீங்க. ஸோ லைக் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் புக் பண்ணியிருப்பீங்க. அங்கே போனோன்னே 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஜேகே உங்களை தூக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போகிறான். ஸோ 2 பேர் ரூம் புக் பண்ணியிருப்பீங்களா, அங்கே போயிட்டு உங்களை போட்டுறான். ஒன், இதுலேருந்தே ஒன்று புரியல. நம்ம 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதை தீர்க்கறதுக்கும் என்னவோ தெரில. இந்த லூப்புன்ற ஒன்று நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே கூடாது. எந்த விஷயம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு எதையும் மனசில் வச்சுக்காத. நானும் அதுதான் கேட்குறேன் ஜேகே, நீயும் அப்படி எதுவும் மனசில் வச்சுக்காத ப்ளீஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் செஷன் நடக்குது. அது அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஜேகே பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க, டே இதெல்லாம் சேர்த்து வச்சு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே கேட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு, அதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணுறான். நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க ஜேகேன்ட்டு. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அப்படி கத்துறது. ஸோ அங்கேயே ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் செஷன். 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கடல் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஸோ இப்படியே ஃபியூ இயர்ஸ் ஆகுது. உங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் இன்னும் திக்காகி உங்களுக்கு அழகான ஒரு பையன் குக்கி அழகாக இருப்பான், க்யூட்டாக. ஸோ அவன் கூட ஜாலியாக நீங்கள் ஒரு ட்ரைவ் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக், இந்த ட்ரைவ்லையாவது லூப் ஆகாதில்ல, வயன் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லூப்பில் எதுவுமே திருப்பி ஆகலை. ஆக்சுவலாக இது எதுக்காக நடந்திருக்குன்னா, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த வேர்ல்டே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு உங்கள் லைஃப்பில். ஸோ ஓகேடா, நீங்கள் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. புதுசாக ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லாலையோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா, பாய் அம்மி, சரங்கே.